ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா யாராவிட்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த செனிபோஸ் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து 3%, பாஸ்பரஸ் 23%, கால்சியம் 3% இருக்குது. ஸோ இதில் வந்து கால்சியம் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் அண்டு மீதி ரெண்டுமே மேக்ரோநியூட்ரியன்ட். நெக்ஸ்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலயமா இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பயிரோட ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காகவே வேர்கள் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ரெண்டும் பேரலாக நடக்கிறதுனால பயிரில் வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக அதிகரித்து காணப்படும். அதாவது தாவர நிலை வளர்ச்சியாக இருந்துச்சுனாலும் அதிகரித்து காணப்படும். இல்லைனா பூக்கும் நிலையாக இருக்கும்போது இல்லைனா பூக்கள் உற்பத்தி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நிலை, அதாவது பட்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுனாலும் இந்த ஒவ்வொரு நிலை வளர்ச்சியிலையுமே வளர்ச்சி வந்து அதிகரித்து காணப்படும். அதாவது இந்த பூக்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே திறம்பட்டு காணப்படும். அண்ட் அதே நேரத்தில் இதுவே ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜ், அதாவது பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய டைம்லையோ இல்லைனா ஆல்ரெடி காய்களெல்லாம் பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது காய்களோட திடத்தை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. எதன் மூலயமான அதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து காய்களோட திடத்தை அதிகரிக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றுச்சூழலில் அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய காய் சேதம், அதாவது பிஞ்சுகள் உதிர்வு எல்லாம் ஏற்படுறது வந்து இது தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது மகசூலோட தரம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கும் மகசூலோட அளவு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கும் இது வழிவகுக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்துலையோ இல்லைனா சரிவர தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலேயோ ஆல்ரெடி செடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காய்களும் இல்லைனா பூக்களும் உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிறதுக்கான தென்பை பயிருக்கு வந்து இது கொடுக்கும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து பயிரோட எந்த நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு ப்ரீ ஃப்ளவரிங் ஸ்டேஜ்னு குறிப்பிடக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அதாவது தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்த பாருங்கள். ஸோ தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது அதிகமான பூக்களை கொண்டு வரதுக்கு இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து வந்து உதவும். அண்ட் இதுவே நீங்கள் வந்து பூக்கள் எடுத்துக்கூடிய டைம்லையும் பயன்படுத்தலாம். அதாவது ப்ரீ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து தாவர நிலை வளர்ச்சியும் உள்ளடங்கும் அண்ட் பட்டிங் ஸ்டேஜும் உள்ளடங்கும், அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய தருணம். ஸோ இந்த ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது பூக்கள் உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதாவது பூக்கள் வந்து எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்பட்டு பூக்கிறதுக்கு முன்னாடியே மொட்டுகள் உதிர்வு ஏற்படுறதை இது வந்து குறைக்கும். அண்ட் இதுவே காய்கள்லாம் பிடிச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தத்துக்கு காய்கள் உதிர்வு ஏற்படாமல் மகசூலை தக்க வச்சுக்கிறதுக்கும் மகசூலோட தரம் கொண்டாமல் வச்சுக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக இது வந்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் 10 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துறது எப்போதுமே ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் ஒரு 4 days எக்ஸ்ட்ரா வரதுனால நமக்கு வந்து ஓரளவு செலவு வந்து குறையும். நெக்ஸ்ட் இதோட கம்பேரிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த செனிபோஸ் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுட்டத்தம் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் ரிலேட்டர்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் லாஸ்ட்டாக இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 லிட்டரோட விலை வந்து 1300 1600 விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ஃபெர்டிலைசர் பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.